வணக்கம். இந்திய வானிலை ஆய்வறிக்கை. இந்திய வானிலை ஆய்வுத்துறை மண்டல வாரியான வானிலை அறிக்கையில தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை 26/4/2025 சனிக்கிழமை மதியம் 1 மணிக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட வானிலை ஆய்வறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. மழை நிலவரம். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவு சென்டிமீட்டரில் சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு, உத்தமபாளையம் தேனி தலா 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை AWS, தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சி தலா 2 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி, புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி AWS, சிற்றாறு 2 சிவலோகம், கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு 2, மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாதேவி, தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு, திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, கோயமுத்தூர் மாவட்டம் வால்பாறை PTO, மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி, களியல் கன்னியாகுமரி மாவட்டம், உப்பசி கோயமுத்தூர் மாவட்டம், மதுரை மாவட்டம் பெரியப்பட்டி தலா 1 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். அதிகபட்ச வெப்பநிலை கரூர், பரமத்தி மற்றும் மதுரை விமான நிலையத்தில் 40.2 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. கரூர் பரமத்திக்கு அடுத்தபடியா மதுரை விமான நிலையம். குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியில் அதே கரூர் பரமத்தில 22 டிகிரி செல்சியஸ். நல்லா பாருங்க, இரவு நேரத்தில் 22 டிகிரி, பகல் நேரத்தில் 40 டிகிரி. குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் சுமார் 18 டிகிரிக்கு மேல வித்தியாசம் இருந்திருக்கிறது கரூர் பரமத்தில. இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட வானிலை ஆய்வறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக பெரிய மாற்றம் ஏதும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தின் ஒரு சில இடங்கள்ல 2லேருந்து 3 டிகிரி அதிகமா இருந்துச்சு. ரைட்டு தான், 40 டிகிரியா இருக்குது மதுரை விமான நிலையம். அடுத்தபடியா ஏனைய தமிழக, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டி இருந்தது. இதுதான் இயல்பை ஒட்டி தான் வெப்பநிலை இருக்கிறது இப்போ வரைக்கும். தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 36லிருந்து 41 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகி இருந்தது. 41 போகல, 40.2, அதை தான் ரவுண்டா 41ன்னு போட்டிருக்காங்க. 40.2 பதிவாகி இருப்பது. 40.2 மதுரை விமான நிலையம் கரூர் பரமத்தி 41 ரவுண்டா போட்டிருக்காங்க. 36லிருந்து 40 வரை 40.2 வரை பதிவாகி இருந்தது. வட தமிழக கடலோர பகுதிகள், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் 35லிருந்து 37 டிகிரி செல்சியஸ் தான் பதிவாயிருக்கு. 37 என்பது 98.6. 37 என்பது 98.6. இதுதான் கடலோர பகுதிகளில் பதிவாயிருக்கு. 98.6க்கு கீழே தான் பதிவாயிருக்கு. 35ம் சில இடத்துல பதிவாயிருக்கு. 36 என்பது 96.8, 96.8, 98.6 இதுதான் பதிவாயிருக்குது கடலோர பகுதிகளில். தென் தமிழக கடலோர பகுதிகளில் 33லேருந்து 35 தான், அதை விட குறைவு. தென் தமிழக கடலோர பகுதிகளில் 33 டிகிரி செல்சியஸ்லேருந்து 35 என்பது மிகவும் குறைவு. கிட்டத்தட்ட 90 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் பதிவாகிட்டு இருக்கு. பாருங்க, நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஆக பெரிதா வெப்பம் இல்லை, நம்ம அசௌகரியம் தான் அதிகமாக அனுபவிக்கிறோம். மலை பகுதிகளில் 19லிருந்து 29 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. இதான் வெப்பநிலையில் உள்ள இயல்பான நிலையிலிருந்து வெப்பநிலையில் இருக்கக்கூடிய மாறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயல்பை விட அதிகமாக இருந்தது கரூர் மாவட்டம். இயல்பை விட மிக அதிகமாக இருந்தது தான் கரூர் மாவட்டம். மிக அதிகமாக இருந்தது, அதாவது 40.2ங்கிறது சற்று அதிகம்தான். அடுத்தபடி இயல்பை விட அதிகமாக இருந்தது தஞ்சாவூர், மதுரை, சேலம் மற்றும் திருச்சி மாவட்டத்தில். இயல்பை விட அதிகமாக இருந்தது தஞ்சாவூர், மதுரை, சேலம் மற்றும் திருச்சி மாவட்டத்தில். இயல்பை விட அதை விட கொஞ்சம் கூட நம்பர் 1 அதிகமாக வெயில்னா கரூர். அடுத்தது தஞ்சாவூர், மதுரை, சேலம், திருச்சி மாவட்டம். ஏனைய மாவட்டங்கள் இயல்பான வெப்பமே நிலவியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட வானிலை அறிக்கை இது. தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல
கீழ்ப்பகுதியில், தென்னிந்திய பகுதிக்கு மேல் வளிமண்டல கீழ்ப்பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது. அதான் நம்ம சொல்லியிருக்கோம். கிழக்கு திசை காற்றோட வேகம் இப்ப இன்றைக்கு கூடுதலா இருக்கு மேலடுக்குல. அடுத்தபடியா 26/4/2025 தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிடங்கள்ல பலத்த காற்றுடன் மணிக்கு 30 to 40 கிலோமீட்டர் வேக பலத்த காற்றுடன் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு 26ஆம் தேதி தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளில் ஓரிடங்கள்ல இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 to 45 கிலோமீட்டர் காத்துடன் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட ஆய்வறிக்கை. நாளை 27ஆம் தேதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும். நாளைக்கு தமிழ்நாடு புதுச்சேரியில் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழைப்பொழிவு, ஒரு இடியுடன் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும். ஒரு சில இடங்கள் ஓரிடங்கள்ல லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, 28 2ஆம் தேதி வரைக்கும், மே 2ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் ஓரிடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் தான் சொல்லியிருக்காங்க. அதே வானிலை அறிக்கை தான். இன்றைக்கு மட்டும் காற்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாளை காற்றை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. 2ஆம் தேதி மே 2ஆம் தேதி வரைக்கும் தமிழகம் புதுச்சேரி பகுதிகளில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்கள்ல, அப்படித்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தபடியா அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு 26/4/2025 முதல் 30/4/2025 வரைக்கும் 26, 27, 28, 29, 30 ஆகிய 5 நாட்கள் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனினும் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை உயரக்கூடும். குறைவு, எனினும் ஒரு சில பகுதிகளில் உயரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலையில் உள்ள வேறுபாடு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 26, 27 2 நாளும் 2 to 3 டிகிரி கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சில இடங்கள்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப்பநிலையில 28 30ஆம் தேதி வரைக்கும் அதே தான் சொல்லியிருக்காங்க. 2 to 3 டிகிரி இயல்பை விட உயரலாம் ஒரு சில இடங்கள்ல. ஒரு சிலன்னு சொல்லல, ஓரிரு இடங்கள்ல 2 to 3 டிகிரி உயரலாம். எப்படி இன்னைக்கு மதுரையில் விமான நிலையத்தில் உயர்ந்ததோ, கரூர் பரமத்தில் உயர்ந்ததோ, அதே போல் ஓரிரு இடங்களில் உயரலாம்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் இயல்பான நிலை வெப்பம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 26 மற்றும் 27ஆம் தேதி அதாவது ஈரப்பதம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே அசௌகரியம் நிலவலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான், வேற எதுவுமே பெரிதா இல்லை. அடுத்தபடியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று 26/4/2025 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37, 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளையும் இதே தான் சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 26ஆம் தேதி இன்றைக்கு குமரிக்கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் சூறாவளி காற்று 35 to 45 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. 26ஆம் தேதி குமரிக்கடல் பகுதி அதனை ஒட்டியுள்ள பகுதியில் சூறாவளி காற்று 35 to 45 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. கடல்ல 27 to 30ஆம் தேதி வரைக்கும் எச்சரிக்கை ஏதும் இல்லைன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அரபிக்கடல்லையும் கொஞ்சம் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அரபிக்கடலுக்கு தென்கிழக்கு அரபிக்கடல்னா கேரளா ஒட்டி தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் தெற்கு கேரளா கடற்கரைக்கு அப்பால் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் சூறைக்காற்று 35 to 45 கிலோமீட்டர் வேகத்திலையும் அவ்வப்பொழுது இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எங்கெங்க சொல்லியிருக்காங்க? குமரிக்கடல்லையும் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க, கேரளா ஒட்டிய அரபிக்கடலுக்கும் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க, காற்று பற்றிய எச்சரிக்கை. மேற்கண்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்னு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தவிர வானிலையில் பெரிய மாற்றம் ஏதும் இல்லை. அடுத்தபடியா இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட மழை கொஞ்சம் பெய்யாமல் இருந்ததுனால கொஞ்சம் சராசரி மழை பொழிவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 53 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கணும், 102 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. 91% கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கு தமிழ்நாட்டில். இப்போ இனிமேல் மழை பொழிய ஆரம்பிச்சிடும். தென் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் பெஞ்சிட்டு இருக்கு. இனிமேல் டெல்டா வட மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோரம்னு தொடங்கிடும். அதனால மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட ஆய்வறிக்கை.
சராசரி மழைப்பொழிவு கிட்டத்தட்ட 200% வரைக்கும் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் மட்டும் இறுதியில் நான் சொல்லியிருக்கிறேன். மீதம் எல்லாமே இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட வானிலை முன்னறிவிப்பாகும். நன்றி.